ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ லாஸ்ட் மினிட்ல நீங்கள் கன்ஃபார்ம் படிச்சிருக்க வேண்டிய 5 மார்க் கொஷின்ஸ் ரொம்ப கம்மியானதான். ஒவ்வொரு யூனிட்லையுமே மிஞ்சி போனால் ஒரு 5-6 கொஷின்ஸ், 5லேருந்து ஒரு 10 கொஷின்ஸ் இருக்கும். பட் எல்லாமே சிமிலர் பேட்டர்னில் இருக்கனால நீங்கள் ரொம்ப ஈஸியாக படிக்கலாம். ஸோ இது வரைக்கும் வெறும் 2 மார்க் 3 மார்க் மட்டுமே படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. 5 மார்க் ஒரு 2-3 யூனிட் தான் படிச்சிருக்கீங்க. எல்லா யூனிட்டுக்கும் 5 மார்க் படிக்கல. லாஸ்ட் மினிட் 5 மார்க் நீங்கள் கொஷின் ஈஸியாக நார்மலாக கேட்டாங்க அப்படின்னா டெஃபினெட்லி 6 கொஷின் வரைக்கும் அட்டன் பண்ணலாம். இல்லை ரொம்ப டஃபாக கேட்டாங்க, ஐ மீன் எப்படி சொல்கிறது, ஈஸியாக கேட்டாங்கன்னா 6லேருந்து 7 அட்டன் பண்ணிடலாம். பட் ஒருவேளை உங்களுக்கு கொஸ்டின் டஃபாக கேட்டுட்டாங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஷுவராக 5 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ரொம்ப கம்மி தான், நீங்கள் பாருங்கள், பார்த்தாவே தெரியும். ஒவ்வொரு சாப்டர்லையும் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 5 மார்க்கை தயவு செஞ்சு 11th ஸ்டூடெண்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம கல்வி மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு நாளைக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்தோடனே நான் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ரெடி பண்ணி வச்சுட்டேன், அப்லோட் பண்ணிடுவேன். அண்ட் 5 மார்க் நான் நீங்கள் யூடியூப்பில் போட்டு தான் படிச்சிருப்பீங்க. 2 மார்க் 3 மார்க் நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிட்டேன், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ நான் நேற்றே வாட்ஸ்அப் குரூப்பில் 2 மார்க் அண்ட் 3 மார்க் PDF ஷேர் பண்ணிவிட்டேன். இப்போ நான் டேரெக்டாகவே 2 மார்க் 3 மார்க் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன பார்க்கலாட்டி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ சாப்டர் 1ல் எக்ஸாம்பிள் 1.2, 1.5, 1.23 இந்த 3 எக்ஸாம்பிள் நல்லா பார்த்துங்க. 5 மார்க்கில் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அண்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எக்ஸசைஸ் 1.1ல் 4th கொஸ்டின், எக்ஸசைஸ் 1.2ல் 5th கொஸ்டின் அண்ட் 9th கொஸ்டின், எக்ஸசைஸ் 1.3ல் 2nd, 3rd, 7th, 9th 7th, 10th, 19th, எக்ஸசைஸ் 1.4ல் 6 and 7. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே சாப்டர் 1ல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இனி டைம் இருக்காது, சும்மா ஓரளவு பார்த்துங்க. ஓரளவு மீன்ஸ் கொஞ்சம் நல்லா புரிஞ்சு ஒர்க் அவுட் பண்ண எழுதி பார்க்க டைம் இருக்காது, பட் நல்லா புரிஞ்சு படிங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் 5 நிமிஷம் டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு எடுத்து எழுதி பார்த்துருங்க. ஓகே, சாப்டர் 2ல் ஃபஸ்ட் யூனிட்டில் மேக்ஸிமம் அந்த மாதிரி கொஷின்ஸ் கிடையாது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக நீங்கள் எழுதி பார்க்குற அளவுக்குலாம் ஈஸி தான். ஸோ செகண்ட் யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் 2.12, 2.24, 2.26, எக்ஸசைஸ் 2.8ல் செகண்ட் கொஸ்டின், 2.9ல் 3, 4, 7, 9, 10, 11, அப்படியே 3.10ல் 4th கொஸ்டினும் 5th கொஸ்டினும் நல்லா பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அப்படியே 3.11 வந்தீங்க அப்படின்னா 7th கொஸ்டினும், 3.12ல் 7, 10, 11 இந்த 3 கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் சாப்டர் 2ல் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸு. அப்படியே சாப்டர் 3 பக்கம் மூவ் ஆனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம்பிளில் ஒரு 5 செம் இருக்குது. எக்ஸாம்பிள் 3.25, 32, 39ல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், 74 4 செம்மு இந்த இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் அப்படின்னு வந்தோம்னா 3.1ல் 4 and 8, 3.4ல் 16, 19, 25 வெரி இம்பார்ட்டன்ட், 3.5ல் 9, 10, 11 வெரி இம்பார்ட்டன்ட், 3.6ல் 4, 13, 14 இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்படியே 3.7 வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சப்டிவிஷன், அப்புறம் 4th கொஸ்டின், 3.8ல் 3ர்டில் ஃபஸ்ட்டு 4th 6th சப்டிவிஷனு. அடுத்தது நேப்பியர்ஸ் ஃபார்முலாவில் ஒரு 5 மார்க் கம்பல்சரி வரும் பார்த்துக்கோங்க. இந்த நேப்பியர்ஸ் ஃபார்முலா, பார்ஷியல் ஃப்ராக்ஷனு, இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் NCR, NCP மெத்தடு, ஸோ அந்த கொஷின்ஸு. ஸோ இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்று இருக்குமே கணித தொகுத்தல் முறை, ஸோ அந்த கொஷின்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸு. ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. இந்த பகுதி பின்னமாக்குதல் பார்ஷியல் ஃப்ராக்ஷனு. ஸோ அதே மாதிரி கணித தொகுத்தெறிதல் முறைன்னு ஒன்று இருக்கும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 3.9ல் 3, 4, 11, 3.10ல் 11, 12, 16 பார்த்துக்கோங்க. சாப்டர் 4 எக்ஸாம்பிள் 4.42, 56, 58, 61லேருந்து 66 வரைக்கும் பார்த்துங்க. 61, 62, 63, 64, 65, 66. எக்ஸசைஸ் 4.1ல் 12, 4.2ல் 15 to 20, 15, 16, 17, 18, 19, 20. 4.3ல் 8, 14, 17 பார்த்துங்க. 4.4 ஃபுல்லாகவே பார்த்துங்க. சாப்டர் 5ல் எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.25 நல்லா பார்த்துங்க. எக்ஸசைஸ் 5.1ல் 6, 7, 13, 14, 15. 5.2ல் 4, 8, 9, 10 இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். 5.3, 5.4 இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். அதில் 5.3ல் 1, 2, 3, 10 கொஷின். அடுத்து 5.4ல் 3, 4 and 8, 10 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சாப்டர் 6 ஒரு ஈஸியான சாப்டர், கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டும் கூட. 6.10, 19, 21, 22, 23, 38, 39 இந்த எக்ஸாம்பிள்ஸ், இந்த எடுத்துக்காட்டில் நல்லா பார்த்துக்கோங்க. அப்படியே எக்ஸசைஸ்க்குள்ளே வந்தீங்க அப்படின்னா 6.1ல் 9, 10, 14, 15, 6.2ல் 12, 13, 15, 6.3ல் 10, 11, 17, 18, 6.4ல் 5, 10, 17 இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்படியே 7th சாப்டர் 7.13, 7.22, 7.24, 25, 26 இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஐ வில் ஷேர் த PDF வாட்ஸ்அப் அண்ட் ஆல்சோ அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன். PDF லிங்க் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராமில் கூட நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன், பார்த்துக்கோங்க. 7.3 எக்ஸசைஸ் ஃபுல்லாக பாருங்கள். சாப்டர் 8ல் தியரம் 8.34. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 8.10 பார்த்துக்கோங்க. 8.1 எக்ஸசைஸில் 11, 12, 8.2ல் 9, 10, 8.3ல் 10, 11, 8.4ல் 9th கொஷின் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 9th சாப்டர் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது
9.5, 9.26, 35 இந்த எக்ஸாம்பிள்ஸ். 9.1ல 16, 9.2ல 10, 11, 15, 9.3ல 8, அப்புறம் ரிசல்ட் 9.1, 9.4ல 9th கொஷின், 18th, 20, 24, 9.5ல 9, 10. சாப்டர் 10 ஈஸியான சாப்டர் தான். எக்ஸாம்பிள் 10.23, 29 பாருங்க. 10.3 எக்ஸசைஸில் 28, 29, 30. 10.4 எக்ஸசைஸில் 20, 22, 24, 25, 26, 27, 28 இதெல்லாம் பாருங்க. சாப்டர் 11ல எக்ஸாம்பிள்ஸ் 11.33, 35, 37, 40. எக்ஸசைஸ் 11.4ல 4, 5, 11.5ல 17, 11.7ல தேர்டில் ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து, ஃபஸ்ட்டு தேர்டு ஃபோர்த்து, 11.8ல ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு, 11.9ல ஃபஸ்ட்டில் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து, 11.10ல ஃபஸ்ட்டில் தேர்டு, செகண்டில் செகண்டு, தேர்டில் ஃபஸ்ட் அண்ட் தேர்டு. 11.11 ஈஸியான சாப்டர் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கொஷின் ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு, செகண்டில் ஃபஸ்ட்டு. 11.12ல ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு, செகண்டில் ஃபஸ்ட்டு இதெல்லாம் பாருங்கள். சாப்டர் 12, 12.22, 25, 27, 29 இந்த எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் 12.3ல 712, 12.4 வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் 5 மார்க் கம்பல்சரி கேட்க வாய்ப்பு நிறையா இருக்குங்கிறனால ஃபுல்லாகவே பார்த்துங்க. ஸோ தீஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் டு ஸ்டடி லாஸ்ட் மினிட். ஸோ இது நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.